ஷண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சௌந்தரம் பண்ணி வந்து சேரில் வந்து இது மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் வந்து மரியாதையை தரமாட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இல்லை, பழைய போல் நான் சிங்கம் போல் ஏஞ்சி வரதான் போகிறேன். உங்கள் எல்லாரையும் திருப்பி வந்து என் காலுக்கு கீழே வந்து விழுவ வைக்க தான் போகிறேங்கிற மாதிரி ஷண்முகம் முன்னாடி வந்து பேசுகிறாங்க சௌந்தரம் பண்ணி. அந்த இடத்துல முதல்ல ஏஞ்சி நிற்கட்டும். உங்களுக்கு தண்ணி கூட வந்து உங்களால் ஏஞ்சி குடிக்க முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது உடனே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல பாக்கியம் வந்து சொன்னதுனால கண்ணா அப்பனான்னு திட்டுறாங்க நம்ம பாண்டியம்மா. பாக்கியம் உன்னை எப்படி வந்து தாங்கன்னு தாங்கினா, சொந்த வீடை கூட வந்து உன் பேரில் தான் எழுதி வச்சுருந்தான். நீ அவனுக்கு தெரியாமல் வந்து உன் பொண்ணு பேரில் எழுதி வச்சு அவனை நடுத்தருவில் நிற்க வைக்கணும்னு பிளான் பண்ணுற. ஆனால் நீ கடைசியில் வந்து உன் புருஷனை வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து அசிங்கப்படுத்துறியா? இது கொஞ்சமாக நியாயமாங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா. அத்தை, அதுக்கு முதல்ல நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். நீங்களாம் வந்து காமெடி பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் கையெழுத்து போட்டாலே வந்து பாதி விஷயம் முடிஞ்சிடும். அப்புறம் என்றைக்குமே அந்த சேரில் வந்து உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க? எப்படி இருந்தாலும் கணக்கு வழக்கு பார்த்து தான் ஆகணும். பார்க்குறதுக்கு முன்னாடி சவுந்தரபாண்டி கையெழுத்து போடணும். கையெழுத்து போடணுன்னா எப்படி முடியுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிலேருந்து எல்லாரும். என்னல்ல திருப்பி பண்ணுறீங்களா? அப்பாவை எதிர்த்து பேச உனக்கெல்லாம் எப்படி பரணி வந்து வாய் வந்துச்சு? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவரே அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கையெழுத்து போட முடியாத நிலைமையில தானே அப்பா இருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி. இதை கேட்டோன்னு வந்து, மாமனாரே உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணும். இவன் ஏதாவது ஒன்று காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். உனக்கு தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு நானே பார்த்துக்கிறேன், சரியா? மாமனாரே நீ வந்து செய்யறதுக்கு முன்னாடி எதுவும் லீக் பண்ண மாட்டேன் ரகசியத்தெல்லாம். ஆனால் நானே வந்து என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே சொல்கிறேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி காதில் வந்து கிட்டக்க அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. மாமனாரே நீ நடிக்கிறேங்கிற விவகாரத்தை இன்னொரு வாட்டியும் நான் எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்ட போகிறேன். என்னல்ல சொல்கிற? இது மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காத. இதுவும் உன்னோட நாடகம் தான், இந்த வீல் சேர் நாடகமோ. எப்படி இருந்தாலும் இதையும் வந்து நிரூபித்து காட்ட போகிறேன். இந்த பொதுமக்கள் முன்னாடி வந்து நீ அசிங்கப்பட்டு அவமரியாதைப்பட்டு நிற்க தான் போகிற. இதில் கூட நீ நம்ப மாட்டேன். சவுந்தரபாண்டி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து ஐயோ பாவங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. மாமனாரே நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவ. ஆனால் இதில் கூட உன்னோட நாடகத்தை அப்டேட் பண்ணுற பற்றியா வேறு லெவல் மாசியா. உண்மையிலே வந்தவங்க கூட உன்கிட்ட வந்து நடிப்பை வந்து கற்றுக்கணும். இவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து நடிச்சிட்டு இருக்க. இவன் என்ன நினைக்கிறான்? சும்மா வந்து போட்டு வாங்குறானா இல்லை உண்மையிலே நான் நடிக்கிறேங்கிற விஷயம் வந்து தெரியுமா? பாக்கியத்துக்கு கூட தெரியாது. தூங்கும்போது கூட நான் அப்படி தான் கையும் காலும் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படா இவன் கண்டுபிடிச்சான்? இவனுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. போட்டு தான் பார்க்குறான். நான் தான் சொன்னேன்ல மாமனாரே, உன்னோட மைண்ட் வாய்ஸ்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்கேருந்து போகும்போது நீ ஓடி தான் போகிற. பொறுத்திருந்து பாரு. என்னது ஓடி போகிறேனா? என்ன இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, மாமனாரே எல்லாரும் வந்து மாமனாருக்காக கை தட்ட வேணாமா? அவர் இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ போராட்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சண்முகம், எனக்கும் மாமனாருக்கும் 1000 விஷயம் இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி பண்ணுங்கிற மாதிரி வைகுண்டம், நம்ம எசக்கி, பாக்கியம் எல்லாரும் வந்து சண்முகம் சொல்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. மாமனாரே இது எப்படி எனக்கு தெரியும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி கையை வந்து வேகமாக வந்து ஒரு இடத்துல வந்து அடித்து காட்டுறாங்க. வீட்டில் இருக்கும்போது நான் பார்த்தேன் சரிங்களா? அச்சச்சோ, இவன் பார்த்துட்டானா? யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். சாதாரண ஒரு கொசுனால் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம வெட்டிக்கிளியை வந்து கூப்பிடுறாங்க. டே நீ அடுத்து என்னென்ன பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன், சரியா? அதுபடியே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர், நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து செஞ்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வெட்டுக்கிளி பரணியை கூப்பிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பா வந்து நடிக்கிறாங்க. எங்கள் அப்பா தான் நடிக்கிறாங்கன்னு தான் தெரியுது. கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பரணி நீ தான் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்க. இன்னமுமா உனக்கு தெரில? என்னடா சொல்கிற? ஒரு மனுஷன் இப்படி எல்லாமாடா நடிக்க முடியும்? அவர் எக்ஸாக்டாக நடிக்கிறாரு. உங்கள் அப்பா என்னவா வேணாலும் நடிப்பார். அப்படியே தூங்குற மாதிரி அசந்து நடித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவரை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவாக வந்து பார்ப்பாங்க, தெரியுமா? நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசுனாங்க. நீ உண்மையிலே வந்து உன்னோட உத்தியோகத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதில்ல.
நல்லா யோசிச்சுப்பாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இது நடந்திருந்தா அடிக்கடி அதிகமாக தானே ஆயிருக்கும். அவர் எப்படி பேலன்ஸ்டாக இருக்காரு. உண்மையா சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தில் கூட எங்கள் அப்பா ஏமாத்துவாரா? என்ன பரணி, நான் பொய் சொல்லுவேனா? எப்படி கண்டுபிடிச்ச? வீட்டில் எல்லாரும் சோகமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் அவர் இது மாதிரி கையை வச்சு ஏதோ ஒரு பொருளை டப்பு டப்புன்னு தட்டுனாப்புல. நீங்கள் யாரும் கவனிக்கல, நான் கவனிச்சிட்டேன். டேய், நீ சொல்கிறதெல்லாம் இப்போ தான்டா நேர்கோட்டில் வச்சு பார்க்குறேன். அவர் ஏன் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாருன்னா செக் பண்ணி பார்த்தா எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்காருன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொன்று, இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அது அதிகமாகிட்டு தான் போகும் தவிர அப்படியே பேலன்ஸ்டாக ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டார். என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிற? அதுக்கும் ஒரு ஐடியா போட்டேன்ல வெட்டுக்கிளி வச்சு. ஓ, அதுக்கு தான் வெட்டுக்கிளி காதில் சொன்னியா? என்ன ஏதுன்னு சொல்கிறா? சத்தியமாக சொல்ல மாட்டேன். நான் மட்டும் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கேன், உனக்கு சுவாரஸ்யமே இருக்காது. சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. டேய், சொல்கிறா கண்டிப்பாக இருக்காது பரணி. நீ போய் பதவியை ஏற்றுக்க. என்ன இவன் இப்படி சுவாரஸ்யமாக வைக்கிறானே, சரி என்ன செய்ய போகிறான்னு தெரியலன்னு சொல்லி ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பரணி, நீங்கள் உங்கள் அப்பா கையெழுத்து போடாமல் கணக்கு வழக்கு இது எல்லாம் செக் பண்ணவே முடியாது. இன்னொன்று, இந்த பதவியும் ஏற்றுக்க முடியாது. இந்த பதவி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மற்றவங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே, இதுக்கு தானே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குறும்பாடம் காட்ட போகிறேன். முதல்ல சவுந்தரபாண்டிக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. இதை யார் பார்த்துக்கிறது? எல்லாம் யார் பார்க்குறா? ஏன் தங்கச்சி தான் பார்க்குறா, பரணி தான். அப்போ நான் பரணியோட கையெழுத்து போட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும் இவர் ரெடியாகி வரத்துக்கு 10 வருஷம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்கள் சவுந்தரபாண்டி இன்னைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கெல்லாம் தேவையும் இல்லைல்ல. அதனால தான் நாங்கள் இப்போ அதிரடியாக முடிவு பண்ணியிருக்கோம். சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இப்போதைக்கு இவர் இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பார். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பாக்கி கையெழுத்து போட்டால் எல்லாமே சரியாயிடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. உடனே பாக்கி ஸ்டேஜ் ஏறி கையெழுத்து போடுறாங்க. உடனே இந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் கரெக்டாக செக் பண்ணி யாரும் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்லுவேன். கணக்கு வழக்கெல்லாம் காட்டாமல் நம்ம சவுந்தரபாண்டி பண்ண மாதிரி நான்லாம் பண்ண மாட்டேன். எல்லாரும் முன்னாடி பொது வழியில் கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் கோயிலோட வரவு செலவு கணக்கும் நான் அவங்க எல்லாருக்கும் வெட்ட வெளியில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்மாங்கிற மாதிரி வெகுவாக எல்லாரும் பாராட்டுறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த பதவியை 10 மடங்கு என்ன 20 மடங்கு சூப்பராக பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி தள்ளுவண்டியில் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டியை. என்ன செய்யறதுனே தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி. அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இப்படி என் மனைவியும் சரி மனைவியும் நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டாங்க. பாக்கியை கையெழுத்து போட்டுட்டு நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணி நமக்கு ஆப்பு வச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வெட்டுக்கிளி ஏதோ ஒரு பொருளை வாங்கி வைக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி முன்னாடி. அதே மாதிரி டப்பு டப்புன்னு அது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. சவுந்தரபாண்டிக்கு தலையும் புரியல வாலும் புரியல. நம்ம பரணி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இதுதான் திட்டமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா எப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு மட்டும் பாருன்னொன்னே காரு பக்கத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி போய் நிற்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டாங்க.